ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நூடுல்ஸ் கேக் செய்யலாம். எங்கள் பேரனுக்காக இந்த கேக் செய்கிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திராட்சை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 2-3 தடவை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் ரா சுகர் தான் போட்டிருக்கேன். ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். திராட்சையிலேருந்தே தண்ணி விடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றினா கொதிக்க ரொம்ப நேரம் ஆகும், அது கொதித்து கெட்டியாகிறதுக்கு. திராட்சையெல்லாம் வெந்தப்புறம் ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். நல்ல ஜூஸ் வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து வடிகட்டிடணும். நல்லா கொதித்து திராட்சைலேருந்து எல்லா ஜூஸும் வந்துருச்சு. இதை அப்படியே வடிகட்டிடலாம். நல்லா நம்மளுக்கு தோல் தனியும் விதை தனியும் வந்துருச்சு பாருங்கள். வடிகட்டின திராட்சையெல்லாம் மறுபடியும் அதே பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த தோல்லையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வடிச்சிக்கலாம். மிச்சம் இருக்க எல்லா ஜூஸுமே வந்துருச்சு. இதுலேயே 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஸ்டார்ச் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். 2-3 சொட்டு போட்டால் இருந்தால் போதும். அப்படியே அந்த கார்ன்ஸ்டார்ச்சும் லெமனும் கலந்த கலவை எடுத்து அப்படியே திராட்சையில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கொதிக்கிடும். 2-3 தடவை நல்லா கொதிச்சப்புறம் நிறுத்திக்கலாம். தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வெறும் திராட்சை ஜூஸ் மட்டும் இருக்கணும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு 2 தடவை ஜலிச்சிக்கலாம். 40 ml சர்க்கரை எடுத்திருக்கேன். 60 ml ஸ்பூனில் 3/4 பாகம் எடுத்திருக்கேன். சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் ஜலிச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் பால்லாம் நல்லா கலந்தப்பறம் கோதுமை மாவு போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு பண்ணியில் கலக்கலாம். கெட்டியமாக இருக்குது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். பால் மட்டும் ஊற்றக்கூடாதுங்க, கண்டிப்பாக தயிர் ஊற்றணும். தயிர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடணும். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ டின் நான் 3.5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பேட்டர் எடுத்து போடும்போது பேட்டர் ஊற்றுறாங்க இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வரும். ஒரு குச்சி வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2 தடவை டேப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து 180ல் 17 நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. கத்தி வச்சு காமிச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கேக் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தப்புறம் அப்படியே எடுத்து கத்தியில் சைட்லலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு ஒரு தட்டில் கமுட்டோம்னா நம்ம கேக் அழகாக விழுந்துடும். நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் உங்கள் கேக்கு. கோதுமை கேக்குன்னே நம்ப முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே வெறும் பால் மட்டும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தயிர் போடணும். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸு, அதுவுமே இல்லைன்னா வினிகர் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூனாவது போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். கேக் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கலாம். நூடுல்ஸுக்கு ஸ்ட்ராவை இந்த மாதிரி வளர்க்கிட்டு அது மேலே ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த 2 இதுவும் பாருங்கள் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். அந்த ஃபோர்க் கீழே விழக்கூடாது, அந்த மாதிரி செய்துக்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக கீழே க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அது மேலே கேக் வச்சுக்கிறேன். கேக்கில் நான் கத்தி வச்சு செக் பண்ணாலும் நடுவில் கொஞ்சம் ஹோல் வந்துருச்சு. அது மேலே கொஞ்சம் க்ரஷ் தடவிட்டு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் 3 லேயரும் வச்சுட்டேன். மேலே நல்லா க்ரம் கோட் கொடுத்தாச்சுங்க. அது மேலே ஒரு குச்சி வச்சுக்கிறேன், கேக் கீழே விழாது இருக்க மாதிரி. கேக்கு நாங்கள் வீட்டுக்கு தாங்க செய்கிறேன் இந்த கேக்கு, அதனால் நான் அப்படியே மெயின் கோட்டும் கொடுத்துட்றேன். க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க கிடையாது, அப்படியே மெயின் கோட் கொடுத்துட்றேன். நல்லா சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். அது மேலேயே அந்த ஸ்ட்ராவும் பாருங்கள், நடுமத்தில் குத்தி வச்சுட்டோம். ஒரு குச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரா அந்த குச்சியில் போட்டு ஸ்ட்ராவை குத்தி வச்சுருக்காங்க. ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு பாருங்கள், சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் நூடுல்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நல்லா சன்னமாக வரணுன்றதுக்காக சின்னதாக ஓட்டை போட்டிருக்கேன். ஸ்ட்ரா வைக்கும்போது நடுவில் ஒரு குச்சி வச்சுக்கோங்க. நம்ம கேக்கெலாம் பேக் ஆகிடுச்சான்றது செக் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி டூத் பிக் மாதிரி கொஞ்சம் பெரிய குச்சி வச்சுட்டு அதில் ஸ்ட்ராவை சொருவிட்டு அதுக்கப்புறம் சொருவி வச்சுக்கலாம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஸ்ட்ரா கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் இருக்கும். வெறும் ஸ்ட்ராவை நிற்க வச்சா அது பேப்பர் தான், டக்குன்னு இப்படி இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நூடுல்ஸ் மாதிரி எல்லாமே நம்ம செய்துக்கிட்டோம். எங்கள் பேரனுக்காக தாங்க இந்த கேக் நான் செய்கிறேன்.
அப்படியே தட்டிலலாம் கொஞ்சம் நூடுல்ஸ் வேணும்னாங்க தட்டு மேலாம் அப்படியே கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செர்ரிஸ் எடுத்துருக்கேன். நான் டூட்டி ஃப்ரூட்டி போட கிடையாது. செர்ரிஸ் எடுத்துருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதே போல் ப்ளூபெர்ரி எடுத்துருக்கேன். ப்ளூபெர்ரியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். திராட்சை எடுத்துருக்கேன். திராட்சையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஒரு 2, 3 இருந்தால் போதும். கேக் வந்து ரொம்ப சின்ன கேக்குங்க. 3 இன்ச் கேக் தான் இது. அதுவே நான் 3 லேயராக கட் பண்ணி தான் செய்திருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான நூடுல்ஸ் கேக் ரெடி. தேங்க்யூ.